அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த வீடியோவில் படை வீடுனா என்ன? ஏன் முருகனோட அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு, மற்ற மாநிலத்திலேயே இல்லையே? அதனால தான் தமிழ் கடவுள்னு சொல்றோமா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு படை வீடுகளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குதாம். அந்த அறுபடை வீடுகள் எப்படி உருவாகுச்சு? அறுபடை வீட்டுக்கும் வரலாற்று பின்னணியில் முருகப்பெருமான் நடத்திய சுவாரஸ்யமான திருவிளையாடல் பற்றியும் இந்த ஒரே பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையாக நம் சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். இப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி பார்க்கலாம். முருகன் சுப்பிரமணியன் ஆன பிறகு செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததற்கு பரிசாக இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொடுத்திருக்காரு. அதனால முருகப்பெருமான் இங்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இங்க முருக கோவில் உள்ள குன்று சிவலிங்க வடிவில் அமைஞ்சிருக்கும். பரம்பொருளான சிவபெருமானே லிங்க வடிவத்தில் குன்றாய் இருப்பதாக பரங்குன்றநாதர் என்ற பெயரோடு திரு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் என்று ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை வடக்கு திசையிலிருந்து பார்க்கும்போது கைலாய மலை போன்றும், கிழக்கிலிருந்து பார்க்கும்போது பெரும் பாறையாகவும், தெற்கு திசையிலிருந்து பார்க்கும்போது பெரிய யானை படுத்திருப்பது போன்றும், மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கும்போது பெரிய சிவலிங்கம் வடிவாகவும் காட்சியளிக்கிறது. எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னா சொல்றாங்க. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோட உட்பொருளை உபதேசம் செஞ்சுட்டு இருந்தாராம். அம்மாவோட மடியில உக்காந்துட்டு இருந்த முருகப்பெருமான் அந்த உபதேசத்தை காதால கேட்டிருக்காரு. புனித மந்திர பொருளை குருவின் மூலமா தெரிஞ்சுக்கணும், மறைமுகமாக தெரிஞ்சுக்கிறது பாவம் அப்படிங்கறனால அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடி திருப்பரங்குன்றத்திற்கு வந்து முருகன் தவம் செய்ய தொடங்கியதாகவும், இதை பார்த்த சிவனும் பார்வதியும் ஒரு தை மாத பூச திருநாள்ல முருகனுக்கு காட்சி கொடுத்து அவரோட தவத்தை ஏற்று அருள் புரிஞ்சு மறுபடியும் சிவபெருமான் முருகனுக்கு குருவாய் இருந்து மந்திரத்தை உபதேசம் செஞ்சிருக்காருன்னு திருப்பரங்குன்றத்திற்கு மற்றொரு சிறப்பு உண்டு. சிவன் சுப்பிரமணியன் கோவிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள் பாலிக்கிறாரு. திருப்பரங்குன்றத்திற்கு செல்பவர்கள் முதலில் சிவனை வணங்கிட்டுதான் முருகனை வழிபடணும் அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முருகன் ஒரு முக்கியமான கடவுள். சிவன் பார்வதி கிட்ட அழியாத வரம் பெற்று இந்த உலகை கொடுமைப்படுத்தி வந்த சூரபத்மனை அழிக்க முருகன் அவரோட சேனை படைகளோட தங்கியிருந்த இரண்டாம் படை வீடுதான் திருச்செந்தூர். முருகனோட அவதார நோக்கமே சூரபத்மனையும் அவனோட தம்பிகளையும் வதம் செய்யறதுதான். தேவர்கள் இனத்தையே அடிமைப்படுத்தி வைந்த சூரபத்மனை தேவர்கள் இனத்தையே அழிச்சிடணும், அதிலும் தேவர்களின் குருவான வியாழன் பகவான் கிடைச்சா அவர் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு இருந்திருக்காரு. சிக்கலில் வேல் வாங்கிய செந்தூரில் சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. சூரபத்மனை அவ்வளவு எளிதா முருகனால வதம் செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட முருகனோட அம்மா பார்வதி தேவி சிக்கல்ல அவங்க கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த வைரவேலை அவங்க முருகன் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆதிசக்தியான தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முருகன் போருக்கு புறப்பட்டிருக்காரு. 6 நாட்கள் தொடர்ச்சியா போர் நடக்குது. 2 பக்கமும் பல வீரர்கள் தாக்கப்படுறாங்க. சூரபத்மனால முருகனோட தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் தப்பிச்சு ஒரு மாமரமா மாறி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப முருகன் அவங்க அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த வேலால அந்த மாமரத்தை தாக்கி சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாத்துவாரு. சேவலை தன்னோட கொடியிலும் மயிலை தன்னோட வாகனமாகவும் முருகன் ஏத்துக்குவாரு. சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்று வைரவேல் கொண்டு வதம் செஞ்ச நாள்தான் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என்று சிறப்பா கொண்டாடிட்டு வரோம். சூரனை வதம் செய்து வெற்றி அடைந்ததுனால இந்திரன் அவரோட மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றம்ல முருகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு.
அடுத்து அறுபடை வீடுகளில் 3ஆம் வீடான பழனிமலை. இங்க முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. எதனாலனா நாரதர் ஞானப்பழத்தை கொண்டு வந்து பார்வதி தேவியிடம் கொடுத்து முருகனுக்கும் விநாயகனுக்கும் கொடுக்க சொல்வாரு. பழத்தை 2ஆக பிரிச்சா அதோட மகிமை போயிரும்னு உலகத்தை யாரை முதலில் சுற்றி வராங்களோ அவங்களுக்குத்தான் ஞானப்பழம்னு சொல்லிடுவாங்க. முருகன் தன்னோட வாகனமான மயில் மீது ஏறி உலகை சுற்றி வலம் வருவாரு. விநாயகர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அம்மை அப்பன்தான் உலகம் என்று சொல்லி சுத்தி வந்து ஞானப்பழத்தை வாங்கிக்குவாரு. நாரதர் கொடுத்த ஒரு பழத்தால அம்மையப்பன் மேல கோவிச்சுக்கிட்டு முருகன் பழனிமலைக்கு வந்து தங்கிடுவாரு. சிவனும் பார்வதியும் வந்து முருகனை சமாதானப்படுத்தி ஞானப்பழமான உனக்கு எதற்காக உனக்கு இன்னொரு பழம் என்று சொல்லி சமாதானம் செஞ்சு முருகனை பழனி என்றதால் இந்த இடத்திற்கு பழனி என்ற பெயர் வந்திருக்கு. பழனியில இருக்க முருகர் சிலை போகர் என்ற முனிவரால் நவபாசனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை செய்ய சொன்னதே முருகப்பெருமான் தான் என்று சொல்றாங்க. பழனியில்தான் முதல் முறையாக பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்களை, அதாவது அலகு குத்துவது, காவடி எடுப்பது இது போன்று நேர்த்தி கடனை செலுத்தி வராங்க. எதனால பழனி காவடி அதிக சிறப்பு வாய்ந்ததுன்னா அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு. அகத்தியர் முனிவர் அவருடைய இருப்பிடத்திற்கு சிவகிரி சக்திகிரி என்ற 2 மலைகளை எடுத்துட்டு போக நினைச்சிருக்கிறாரு. தன்னுடைய சேவகனான இடும்பன் கிட்ட மலைகளை தூக்கிட்டு வர சொல்லுவாரு. இடும்பனும் 2 மலைகளையும் தன் தோள்களில் காவடி போல தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. கைலாயத்திலிருந்து கோவிச்சுக்கிட்டு வந்த முருகர் சிவகிரி மலையின் மீது ஏறிய பிறகு இடும்பனால மலையை தூக்க முடியாமல் போனதும் இடும்பனுக்கும் முருகனுக்கும் நடந்த சண்டையில முருகன் இடும்பனை அழித்து தன்னுடைய பக்தனாக ஏத்துக்குவாரு. இடும்பன் மாதிரி காவடி சுமந்து தன்னை யாரு வழிபடுறாங்களோ அவங்களோட எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து முருகனுடைய அருள் கிடைக்கும்னு பழனிமலைக்கு பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போறாங்க. பழனிமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு முருகப்பெருமானுக்கே பெயர் வந்தது இந்த ஸ்தலத்தில்தான். தன்னுடைய தந்தை பரம்பொருளான சிவபெருமானுக்கே முருகன் பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு. ஒரு நாள் சிவபெருமானை பார்க்க கைலாகத்துக்கு எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க. முருகனையும் நலம் விசாரிச்சுக்கிட்டு தான் சிவபெருமானையே பார்க்க போயிருக்காங்க. அப்போ அங்க வந்த பிரம்மதேவர் மட்டும் முருகனை கண்டுக்காமல் போனாங்கன்னு முருகப்பெருமானுக்கு கோபம் வந்திருக்கு. பிரம்மாவை கூப்பிட்டு வேதங்களை சொல்ல சொல்லியிருக்காரு. பிரம்மதேவரும் ஓம் என்று தொடங்கியிருக்காரு. நிறுத்துங்கள், முதலில் ஓம்னா என்ன பொருள் என்று கேட்டிருக்காரு. பிரணவத்தோட பொருளே தெரியாமல் எப்படி நீங்கள் படைப்பு தொழிலை செய்ய முடியும் என்று கேட்டு பிரம்மாவை பிடித்து சிறையில் அடைத்திருக்காரு முருகப்பெருமான். பிரம்மாவுக்கு பதிலாக படைப்பு தொழிலை முருகனே செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டாரு. சிவபெருமான் வந்து பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவிக்க சொன்னனால பிரம்மாவை விடுதலை செஞ்சிருக்காரு முருகன். பிரம்மாவுக்கு தெரியாத பிரணவ மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய் என்று சிவபெருமான் கேட்டுக்கொண்டதால் தகப்பனுக்கே உபதேசம் செய்த 4ஆம் படை வீடுதான் சுவாமிமலை. தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதர் என்ற பெயரும் உண்டு. முருகப்பெருமான் வலது கரத்தில் தண்டாயுதத்தையும் இடது கையைத்தான் தொடையில் வைத்து கொண்டும் யோக நிலையில் குருவாக நின்று 6 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறாரு. சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தின் வடக்கு எல்லையில் இருக்கு. முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி. திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்துட்டு பின்னர் திருத்தணிக்கு போய் அவர் கோபத்தை தணிச்சிருக்காரு. அதனால அந்த ஊருக்கு தணிகை என்ற பெயர் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகன் தன்னோட கிரியா சுட்டியான வேடன் கோலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசன் உதவியுடனும் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி. திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இறுதியாக அறுபடை வீடுகளில் 6ஆம் வீடான அழகர் மலை மேலே உள்ள பழமுதிர்ச்சோலை.
இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்க முருகனின் ஞானத்தை பார்த்து சாதாரண மானிடராய் இருக்க முடியாது என்பதை அவ்வை பாட்டி தெரிந்து கொண்டார். இந்த திருஸ்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை சுட்டி பையனாக வந்த அவ்வை பாட்டிக்கு தன் திருவிளையாடல் மூலமாக உணர வச்சிருக்காரு முருகப்பெருமான். பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தமிழ் ஸ்கந்த புராணத்தின்படி சிவபெருமானோட 3வது நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அக்னி ஜுவாலைகள் சரவண கொள்கை ஆற்றல்களை அசுரர்களை வதம் செய்ததற்காகவே 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்க்கப்படுறாங்க. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் போது ஆறுமுகம் எனும் முருகன் உருவாகியிருக்காரு. தமிழ் கடவுள் முருகனுக்கு சேயோன் என்ற பெயரும் இருப்பது நம் எல்லாருக்குமே தெரியும். சேயோன் என்றால் நம் தமிழ் மொழியில் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் என்றும் சிவந்த நிறமுடையவன் என்றும் அர்த்தங்கள் உண்டு. சிவபெருமானையும் முருகனையும் ஒரு சேர குறிக்கும் சேயோனாகவும் இருக்குது. சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பே தொல்காப்பியர் முருகனை சேயோன் என்று பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு. முருகன் என்ற பெயருக்கு பொருளே அழகு, இளமைதான். பொதுவாய் தமிழ் கடவுள் முருகனுக்கு 6 என்ற எண்ணிற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. சரவண பவ என்ற மந்திரமும் 6 எழுத்து. கார்த்திகை பெண்கள் 6 பேர் கிட்டதான் முருகன் வளர்ந்திருக்காரு. அதே மாதிரி முருகனுக்கு அறுபடை வீடுகளும் இருக்கு. இந்த வீடியோவில் முருகப்பெருமானோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அறுபடை வீடுகளில் நீங்க எந்தெந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளின் சிறப்புகளை பற்றி பார்த்து பயன்பெறட்டும். அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.